ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீபேர். 1 மந்த்தாக நான் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா நம்ம இனிமேல் வந்து லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதான் ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இருக்கிறது எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம லைவாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணி போட போகிறோம் இனிமேல். சரிங்களா, வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ப்ரீ செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஹேண்ட் நிஃப்டி ஏற்கனவே அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாமே சொல்லி வச்சுருந்தது தான். இது எல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வீப்பல் திருப்பி போனால் லெவன்ஸ் வந்து திருப்பி ஒரு சின்ன கோத்ரூ மாதிரி கொடுக்குறதுனா இதெல்லாம் வந்து லெவல்ஸ் இன்றைக்கி மார்க் பண்ணி வச்சிருந்த மார்க்கெட் வந்து இது மேலே உடைச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் இது சஸ்டெயின். இந்த லெவலை கட் பண்ணிட்டு மேலே போனால் தான் இது வரைக்கும் இப்போ சஸ்டெயின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற ஹடில்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர் கோடு எல்லாமே என்ன ஹடில்ஸ். இந்த ஹடில்ஸ்லாம் மார்க்கெட் பண்ணால் அடுத்த ஹடிலோ அடுத்த லெவல் போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீப்பேருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண ஹடில்ஸ்க்கான லெவல்ஸ்க்குமே அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் நம்ம கொடுத்துருக்கு. பட் என்னன்னா இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா காலையில் ஒரு வாட்டி வச்சுட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. சரிங்களா, அதனால வெயிட் பண்ண நம்ம வந்து அதே மாதிரி வந்து என்னன்னா புட் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் மல்டி லெவல் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு 1 மினிட்டு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸு. இது 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிட்டான் பாருங்க. 1 மினிட்டு 2 மினிட் 3 மினிட் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வருதோ அது ஸ்டாப்லெஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப்பில் நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் எந்த ஒரு பை சிக்னலும் நம்மளுக்கு வரலை. ஸோ அதனால் அப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சஸ்டெயின் பண்ணால் நம்மளுக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு இன்சைட் பர் கேண்டல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஹையும் உடைக்கல. சரிங்களா, ஹையும் உடைக்கல. அந்த லோ வந்து நம்மளுக்கு வந்து செல் சிக்னல் வந்துருச்சு. ஸோ 2 மினிட்ஸில் செல் ஒரு கான்ட்ராக்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லோவோட மார்க் பண்ணிட்டேன். இந்த லோவை மார்க் பண்ணி திருப்பி மேலே போகுது. அந்த லெவல்ஸ் கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு இன்னும் வந்து தெளிவான டைரக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ இது நம்மளுக்கு வந்து அடுத்த ஆஃப்டர்நூன் செக்ஷனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஆனால் அது என்ன தேவையானதை மட்டும் எப்படி ஆக்ஷன் எடுக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நான் வந்து ரெக்கார்டிங் வந்து அப்படி எடிட் பண்ணி கரெக்டாக போட்டு விட்றேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோன்னா அந்த 51 நான் வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட்டில் சொல்கிறேன். சரிங்களா, பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் சொல்கிறேன். இப்போ 51,633 இந்த ஹடல்லையும் 51,885 இந்த ஹடல்லையும் தாண்டினா மார்க்கெட்டு நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹடல்லேருந்து கீழே போகிறதுக்கு டார்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து 50,694. இதுக்கு நடுவில் இருக்க ஹடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,195. ஸோ நம்மளுக்கு இந்த ஹடலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கே வரத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்னைக்குள்ளே நடக்குதா எப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா, இந்த லெவல்ஸ் ஹடல்ஸ் லெவல்ஸ்லாம் வந்து இன்னைக்கு முடியலன்னா அது அடுத்த செஷன்லையோ அதுக்கு அடுத்த செஷன்லையோ கன்சிக்யூட்டிவா 3 டேஸ்க்குள்ள இந்த ஹடல்ஸ் எல்லாம் டச் பண்ணிடணும். சரிங்களா, அது எப்படி பண்ணுன்றதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தெரிய வேண்டியது என்னன்னா அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அதையும் அந்த ஹடலுக்குள்ளே தான் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம மார்க் பண்ண ஹடல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்டே வந்து இருக்குது. இது எப்படி வந்துட்டு நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் ஹை இருக்குது. இந்த ஈக்குவல் ஹை எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேலே போகலாம். மார்க்கெட்டை மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரலாம். கீழே வந்து இது வரைக்கும் உடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வெயிட் ஃபார் ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஓகே கைஸ். இது புட் ஆப்ஷனோட ட்ரெண்ட் லைன் பாருங்க. ஸோ ஒரு புட் ஆப்ஷன் வந்து நம்ம வீப்பேல வந்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கன்சிக்யூட்டிவ் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஹடில்ஸை பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே டச் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போட்டு 689 வரைக்கும் இல்லை 615 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. சரிங்களா, நான் யோசிக்கிற வரைக்கும் இது வந்து இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹடில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே இந்த 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 இடத்த க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இங்கிருந்து இங்கே 314 பாயிண்ட்ஸ். சரிங்களா, இப்போ டெல்டா வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 0.7 0.6 இருக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம வேலைகள் நம்ம பார்க்கறதுக்கு 251 258. சரிங்களா, அப்போ ஈஸியாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஹடலை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இது சஸ்டெயின் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணும்போது ஆப்ஷன்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடும்.
ஸோ அதுதான் வந்துட்டு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்கு. அது எப்படி பண்ணலான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செஷன் முடிஞ்ச பிறகு எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். செஷன் கூடவே பார்த்துருக்கோம். இதுக்குள்ள வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்தாங்கன்னா அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்குலேருந்து இந்த வீக்ல வந்து எப்படி போகுதுன்னு கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். இப்போ என்னன்னா சைட் பை சைடு வந்து நான் இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்றதுனால நான் என்ன பண்ணேன், சைட் பை சைடு வச்சுட்டேன். ஸோ நிஃப்டிஸ் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டையும் 51,800 எப்படி எடுத்துன்னா உங்களுக்கு சொல்லிட்டாங்க பாருங்க. நம்ம அடல் இங்க இருக்கு, நம்ம வந்து பையோ ஜோன் இங்க தான். நம்ம பிளான் பண்ண மாதிரி இதுக்கு மேல நம்ம எடுக்கிறதா நம்ம எடுக்கணும். ஒரு ரீசெண்டான அடல் வந்து 51,830 இருக்குதுனால இது காமனா ஆவரேஜ் 51,800 வந்து நான் புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். சரிங்களா, அதுதான் வந்து இந்த நம்ம ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து அதுதான். அதுவும் வந்து ட்ரெண்ட் லைன்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது இங்க வந்து மார்க்கெட் வந்து கீழே சஸ்டைன் ஆயிடுச்சுனாலோ இது கீழே வந்தாலோ நம்ம வந்து புட் ஆப்ஷன் என்டர் ஆகலாம். ஒன்றும் நல்ல ரிவார்டு தரும்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்றேன், 25 பாயிண்ட் டு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு அப்படின்னா விக்ரஸா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க. சரிங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுன்றது கொடுத்த மாதிரி கொடுத்து டக்குன்னு எடுத்துரும். அதனால வந்து கொடுக்கறத கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கங்க. ரொம்ப கிரீடியா இருக்காதீங்க நம்மளுக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வந்து ஒரு 10 to 15 டேஸ் நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சாலே வி ஆர் கெட்டிங் அபவுட் ROI மோர் தென் 70%. சரிங்களா, கேபிட்டலுக்கே 70% நம்ம எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோக்கு ஆசைப்படணும்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்ஷன் பையிங், ஓபி பையிங்கில் நம்ம வந்து கரெக்டான ஒரு கிரீடி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு டார்கெட்டோட வச்சுட்டு பண்ணால் இதோட ரிவார்டிங் பிஸ்னஸ் ஒரு எதுவுமே கிடையாது. நான் அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஏற்ற ரிவார்ட்ஸ் வருது நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம வந்து என்னன்னா ஒரு மினிமம் கேபிட்டல் 50,000 நம்மளுக்கு தான் நம்ம வச்சு பிளான் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கே காமிச்சிட்டேன் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம 50,000 இருக்கும்போது நம்ம அப்படியே வந்து டிப்ளை பண்ணல. சரிங்களா, நம்ம வந்து 50 லேக்ஸ் சாரி 5 லேக்ஸ் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்குமோ அது 10% டிப்ளை பண்றோம். ஸோ டிப்ளாய்டு கேபிட்டல் மட்டும் தான் ஓவராலாக நான் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சில கிரீடியா இருக்கும், ஓகே நல்லா இருக்கு டக்குனு பெரிய லாட் சைஸ் போடும் அப்படின்னு இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன டிப்ளாய்டு அமௌண்ட் வந்து என்ன பிளான் பண்றோமோ, இப்போ 5 லேக்ஸ் இருந்தால் அதில் 10% வரைக்கும் டிப்ளை பண்ணலாம் நம்ம பர் ட்ரேட். சரிங்களா, அப்போ 50,000க்குள்ள நம்மளுக்கு செட்டப்பாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் எடுக்க போறேன். ஸோ 5 லேக்ஸ்லேயே என் டார்கெட் வந்து 5 லேக்ஸ்னு சொல்லும்போது அதில் 10% 50,000. சரிங்களா, அந்த 50,000 டிப்ளை பண்ண போறேன். இன்டூ 50,000 சொல்லும்போது மேக்ஸிமம் இப்போ லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் ஒரு 500 வச்சுங்களேன். நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 500 சொல்லும்போது 500 இன்டூ 15 ஒரு லாட் வந்து 7,500 வருது. இப்போ நம்ம வந்து ஒரு 6 ஸ்லாட்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க, 45,000 அது முன்ன பின்ன வரும். ஸோ இப்போ நம்ம என்னன்னா 6 ஸ்லாட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா, ஏன்னா நம்ம டிப்ளாய்டு கேபிட்டல் என்னவோ அது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து மார்ஜின் வந்து எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேபிட்டல் உள்ள போடாத ரீசன் என்ன, கொஞ்சம் கிரீடியாக இருந்து பெரிய லாட் சைஸ் போடுவோம். அது மாதிரி வேண்டாம். ஸோ ஓவராலாக உங்கள் கேபிட்டல் என்னவோ ஒரு 10% per day டிப்ளை பண்ணுங்க, அது போதும் நம்மளுக்கு. ஸோ நான் கான்செப்ட்ல வந்து நான் என்னோட 10% என்னவோ அதை ஃபுல் மார்ஜினாக வச்சுட்டு இதை நான் வந்து 6 லாட்ஸ் வந்து பை பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஓகேங்களா, 6 லாட்ஸ் பை பண்ணும்போது இட்ஸ் கம்ஸ் 45,000 50,000 தான் வரும். அதுக்குள்ள என்னவோ அதை மட்டும் நீங்க பை பண்ணுங்க, அதுக்கு மேல வேண்டாம். ரெக்கார்ட்
கைஸ் என்ட்ரி எடுத்துட்டேன். நம்ம ஹடலுக்கு தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்துட்டேன். வில் வெயிட். ஸோ இப்போ நெகட்டிவ்ல இருக்கு, என்னன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஸோ மோர் தென் 500 இருந்தனால நான் வந்து 5 லாட் எடுத்தேன், 6 லாட் எடுக்கல நம்ம கேல்குலேஷன் படி பார்த்துட்டு. 500 இங்கே என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் மாற்றிட்டேன். ஸோ 1500 பெனிஃபிட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 2722 வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த லைவாக எடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா. இதுதான் வந்து செட்டப், இப்படி தான் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஹடில் எடுத்தாலுமே நம்ம நீங்கள் 3000 வந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ என்ன செட்டப் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கே பார்த்தீங்க 50,810 இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் ஆஃப் 2772 சரிங்களா. ஒரு 5 லாட் எடுத்தோம். இப்போ வந்து இன்னைக்கான ட்ரேட் பேங்க் நிஃப்டில ஓவர், அவ்வளோதான். ஸோ ஓவரால் நம்ம ப்ராஃபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அலாட்டட் கேபிட்டல் வந்து 10%, 5 lakhsல 10% நம்ம கொடுத்துருந்தாலுமே அதில் நம்ம எவ்வளோ எடுத்துருவோம், இப்போ 2000 எடுத்துட்டோம். 50,000 2700 என்னன்னு பார்த்துக்கங்க. நம்ம மார்க்கெட் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஹடல் க்ளோஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் போகலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணதில் நம்ம டார்கெட் வந்தோடனே எக்ஸிட் ஆகிடும். இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகே கைஸ், நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன். காய்ஸ் நான் ட்ரேடு முடிச்ச பிறகு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி, நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் என்னன்னா, இந்த ஹடல் டு ஹடல் நம்ம வந்து 300 பாயிண்ட்ஸ் நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஐ மீன் இந்த 345 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 686 சொன்னேன் கரெக்டாக பாருங்கள். நம்ம வீப்பரில் என்ன சொல்லுது, நம்மளோட எங்கே டார்கெட் 3 டார்கெட் பையபோ ஜோனை மேலே எடுத்துட்டு என்னது மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி 200, 250 பாயிண்ட், 225 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து டார்கெட் பண்ணது வந்து என்னன்னா ஒரு மினிமமாக ஒரு 36 பாயிண்ட், 37 பாயிண்ட் தான் எடுத்தோம். மார்க்கெட் முழுசாக கொடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தது, புரியுதுங்களா. நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கு, பொறுமையாக இருந்தோம். நம்ம டார்கெட் என்னன்னு தெரிஞ்சது, ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சது, நம்ம எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் சரிங்களா. இப்படிதான் வந்து ஒரு ட்ரேடுன்றது நம்ம எடுக்கணும். இப்போதான் நான் வந்து சொல்ல வரேன், நம்ம ஹடில் டு ஹடில் கரெக்டாக ட்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு பார்த்துங்க, நம்ம வீப்பல் கரெக்டாக காமிச்சிருச்சு. இதுக்கு மேலே போனால் இது வந்துட்டு என்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் மேலே போகும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இந்த ஒரு கேப்சுரேஷன் நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான ட்ரேட் முடிஞ்சது. இது வந்து அனாலிசிஸ்க்காக உங்களுக்கு வந்து சொன்னேன், கரெக்டாக பிளான் பண்ணோம். அது மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு, நம்மளோட டார்கெட் என்ன அட்டைன் பண்ணிட்டோம், எக்ஸிட் ஆகிடும். ஓகே கைஸ், ஓகே கைஸ், தேங்க்யூ. அவ்வளோதான், பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. ஈவினிங் வந்து கோல்டோ இல்லை US30 எதனா இருந்தால் ஈவினிங் சந்திக்கலாம். திருப்பி ஒரு அனாலிசிஸ் எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன். தேங்க்யூ.